ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. குட் நியூஸ். மாணவர்களுக்கு ரூபாய் 10,000 நிதி உதவி. உயர்கல்வித்துறை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை ஊக்குவிக்க தமிழ்நாடு அரசு புதுமையான மாணவர் ஆராய்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 10,000 வரை நிதி உதவி அளிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு ரூபாய் 75 லட்சம் அனுமதித்து இளநிலை முதல் முதுகலை பொறியியல், முதுகலை தொழில் படிப்புகள் மற்றும் அறிவியல் பிரிவுகளில் இறுதியாண்டு பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு புதுமையான மாணவர் ஆராய்ச்சி திட்டங்களை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் வாயிலாக மேலாண்மை, உயிரியல், வேதியியல், பொறியியல், சுற்றுப்புறவியல், மருத்துவம், கால்நடையியல், இயற்பியல் மற்றும் சமூக அறிவியல் போன்ற பிரிவுகளில் செயல்படுத்த ரூபாய் 10,000 வரை நிதியுதவியாக வழங்குகிறது. மேலும் மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட திட்டங்கள் வல்லுநர்களால் புதுமை மற்றும் உண்மை தன்மையின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகிறது. அவ்வாறு தேர்ந்தெடுக்கும் போது சமூக பிரச்சனைகளுக்கான பயன்பாடு மற்றும் பொருந்தக்கூடிய தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மாணவர்களிடையே உள்ள அபரிமிதமான திறமைகள் நமது மாநிலத்தின் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அறிவியல் ரீதியாக தீர்வு காண பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த மாணவர் கண்டுபிடிப்புகள், வடிவமைப்பு யோசனைகள் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டு மன்றத்தின் காப்புரிமை தகவல் மையம் மூலம் பாதுகாக்கப்பட வேண்டும். மாணவர்கள் தங்கள் ஆராய்ச்சி முடிவுகளை சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட இதழ்களில் வெளியிட ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மேலும் இத்திட்டம் மாணவர் சமுதாயத்தை அறிவியல் மனப்பான்மையை நோக்கி தூண்டுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை ஊக்குவிக்க தமிழ்நாடு அரசு புதுமையான மாணவர் ஆராய்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 10,000 வரை நிதியுதவி அளிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.